வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஹாப்பி சண்டே, வெரி வெரி குட் மார்னிங், ஹேவ் நைஸ் டே. இன்றைய எப்போது சந்தோஷமாக ஹாப்பியாக போட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா சண்டே இல்லையா, சண்டேலாம் ரெஸ்ட்டு நல்லாயிருக்கும். யோசிச்சு 11 ஆச்சு இல்லை, வரமா இன்னைக்கு காலை பால் ஊற்றியாச்சு. இப்போ ஏன்னா சிக்கன் போய்ட்டு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு கரெக்டாக அது தெரியும். மீன்காரன் போனால் வீட்டு முன்னாடியே மீனே நடக்கும், பின்னாடியே ஓடும். மனுஷனோட விலங்குகளுக்கு அதிக அறிவு இருக்குது. இன்னும் அதால் பேச முடியாது, உண்மைதானே? ரைட், ஓகே. நன்றி மிக்கதும் மிருகங்கள் தான். சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் அஸ்யூஷுவல் எப்பவும் சொல்கிறது தான். இன்றைக்கி நான் தம்பிக்கு தோசை கொடுத்து, நான் தோசை சாப்பிட்டு தம்பிக்கு தோசை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். எங்கன்னா எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி பிளட் கேம்ப் நடக்குதாங்க. குழந்தைங்களுக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு இன்றைக்கி பிளட் கேம்ப் நடக்குது எக்மோர் சில்வர் ஹாஸ்பிட்டலில். எல்லா வீட்டையும் நான் சொல்லி தான் வரேன். இப்போ நான் கிளம்பிட்டேன். ஸோ போயிட்டப்போ சொல்ல முடியாது. விருப்பம் உள்ளவங்க எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பிளட்டு கொடுக்கலாம். கேன்சரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பிளட் ப்ளீடிங் டிஸார்டர் கிட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் கிளம்பிட்டேன். இந்த ஒரு தம்பிக்கு தோசை கொடுத்து வரணும். நான் சாப்பிடாம தான் போகலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே போனோன்னு கேட்பாங்க, பிளட்டு கொடுக்கணும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. சாப்பிட போய் சாப்பிட்டு வாங்க, 1/2 hour 1 hour ஆகணும். ஸோ சாப்பிட்டே கிளம்பிட்டேன் நான். ஓகே, அது முன்னாடி கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். சண்டேனால கறி வாங்காமையே அது இல்லை ஒன்று ஒன்றா இருக்கும். எவ்வளோ இருக்குது பாருங்கள். டீட்டெயில் லிஸ்ட்டு எழுதி வச்சுட்டாங்க. என்னென்ன எழுதி வச்சுருங்க பாருங்கள். பூண்டு, இஞ்சி, தக்காளி, புதினா, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தயிர், தோரம்பருப்பு, கேப்சிகம், ரெட் சில்லி சாஸு, கார்பேஜ் கவர் லாஸ்ட்டில் எழுதி வச்சுருக்காங்க. இது மாதிரி நைட்டு எழுதி வச்சுருவாங்க. காலையில் போய் நான் வாங்கி வந்துடுவேன். அப்போலாம் அடிக்கடி மறந்துடுவேன், ஒன்று ஒன்றா போவேன். இப்போ எழுதி வச்சுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் காலைல வாங்கி வந்த ஐட்டம். ஒரு நிமிஷம். ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் வாங்கி வந்தேன். நான் வெளியே கிளம்பிட்டு அவங்களால போக முடியாது, கஷ்டம் அந்த வெயிலில் போகிறது. ஸோ காஞ்ச மிளகா 100 வாங்கினேன். இது 100 வந்து 25 ரூபா. ஓகேங்களா? இது வந்து அரை கிலோ 105 ரூபா. இது 24 ரூபா. இது வந்து தெரியல, 40 ரூபா என்னமோ தெரியல, எனக்கு மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி பூண்டு தான் விலை ரொம்ப ஜாஸ்தி. இன்றைக்கி பூண்டு வந்து 80, 160, 320 ரூபா கிலோ. நான் ஒரு 100 கிராம் மட்டும் தான் கேட்டேன், அவங்ககிட்ட அவ்வளோவா இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட கேப்சிகம் இது ஒன்று 10 ரூபா. ரெட் சில்லி இது ரேட்டு எனக்கு தெரியல, 50 ரூபா 55 ரூபா இது. ரைட், ஓகே, இது இருக்கட்டும். தக்காளி இன்றைக்கி 32 ரூபா சென்னையில். ஸோ 2 கிலோ வாங்கியிருக்கேன். கொத்தமல்லி ஒரு கட்டு 10 ரூபா. புதினா ஒரு கட்டு 10 ரூபா. பச்சை மிளகாய் ஒரு 15 ரூபா வாங்கினேன். கார்பேஜ் கவர், இந்த கார்பேஜ் கவர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குப்பைலாம் எதுவும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வாங்கிக்கிட்ட 400 ரூபா கிட்ட ஆகிடுச்சு. எனக்கு 400 450 ரூபா கிட்ட ஆகிடுச்சு. இது இல்லாமல் இன்னும் சிக்கன் வேறு இருக்குது. இன்னும் சிக்கன் வந்து என்னுடைய மருமகன் வந்து என் பையன் மருமகனும் சேர்ந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டாங்க. சொன்னேன் சிக்கனு ஆர்டர் பண்ணுறோம். நல்லா இல்லைங்க இங்கே சிக்கனு, அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ஆன்லைனில் பொதன்ட்டு இருக்குது. அது உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் போந்தா சைஸ்ட்டு இருக்கும் ஒன்று. எல்லோரும் கண்டிப்பாக சிக்கன் இல்லாமல் இருக்காது இன்றைக்கி. ஓகே, இதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டு தோசை சுட்டு சாப்பிட்டு தம்பி கொடுத்துட்டு நானும் இப்போ கிளம்பிடுவேன் பிளட் கொடுக்கறதுக்கு. கொடுக்க விருப்பம் கண்டிப்பாக வாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இது ஒன்றுனா கடையில் போய்ட்டு வாங்குது. இது ஒரு கடையில் வந்து கேப்சிகம் இல்லை. அப்புறம் வந்து இந்த முனைக்கடையில் இது தோரம்பருப்பு லூஸில் தான் இருக்குது, பாக்கெட்டில் இல்லை பாருங்கள். அப்புறம் இன்னொரு கடையில் கேபேஜ் கவர் வந்து ஒரு கடை. ஸோ ஒன்று ஒரு பால், தயிர், இது இன்னொரு கடை. ஸோ ஒரு கடைக்கும் போக வேண்டியது. கல்லை கிட்டத்தட்ட 1/2 hour மேலே ஆயிடுச்சு இது சுற்றுறதுக்கு. எல்லா கடையிலும் கூட்டம் இருக்கும், சண்டே இல்லையா? அதான் தோசைக்கு என்ன செய்யறது தெரில. தேங்காய் பார்த்து உள்ளே இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் டக்குன்னு சட்னி பண்ணிவிட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். வாங்கி வச்சு மிக்சி ஜார் தேடுறது தான் பெரிய கஷ்டம். மிக்சி ஜாரு இங்கே தான் வைப்பாங்க. இது நம்மளுடைய சிதம்பரம் ரகசியமோட ஏற எல்லாம் இங்கே தான் கிடக்கும். ஸோ தேங்காய் சட்னி டக்குன்னு பண்ணிக்கலாம். எல்லாம் மாற்றிட்டாங்க கொஞ்ச நாளில். எதுவும் எங்கே இருக்குன்னு தெரியல. டக்கு இங்கே வர்றதில்லை, சமைக்கிறதே இல்லையா? நான் உடச்சக்கலை நான் எங்கே தேவைப்பேன். அதில் எல்லாம் டப்பா திறந்து பார்த்தா உடச்சக்கலை எங்கே இருக்கு தேட முடியும். முடிச்சிட்டேன். 3 10 தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய், 3 ஸ்பூன் உடச்சக்கடலை, 3 அவ்வளோதாங்க. இது தண்ணியாக அரைச்சிக்கலாம், திக்காக அரைச்சிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இன்ஸ்டன்ட் இது எல்லாருக்கும் தெரியும். என்ன டக்குன்னு பண்ணுறதுனா இதுதான் ஈஸியான வழி. ஓகே, இது தாளிக்கலாம், தாளிக்காமல் இருக்கலாம், நம்ம இஷ்டம் தான்.
ஓகே, சட்னி ரெடி. தாளிக்க மாட்டேன், எண்ணெய் கிடையாது இதுலேயும், எண்ணெய் கிடையாது இதுலேயும், எண்ணெய் கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் காலி பண்ணி தான் வச்சுருக்கேன் எண்ணெய் டப்பாவை. ஸோ 2 தோசை. இந்த தோசை நல்லாயிருக்கும். எந்த அளவு கடாயோ அந்த அளவு தோசை விட்ருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக எண்ணெய் இல்லாதால் தோசை அப்படியே வெளியே எடுத்து பாருங்கள். இருக்க முடியாதுன்னு பார்க்குறேன். அவ்வளோதாங்க. நல்லா தோசை ஆப்போ சைஸில் வந்துருக்கு. இன்னொரு தோசை ஊற்றிடுறேன். மாய், ஒரு தோசை ஊற்றுறியா? இன்னொரு தோசை ஊற்றி, அவ்வளோதான். நீ சாப்பிட்ரு. வாங்க, தோசையும் இன்ஸ்டன்ட் சட்னி கூட சொல்லலாம். அதை எவ்வளோ குயிக்காக பண்ண பாருங்கள். 3 தேங்காய் பார்த்தா, 3 பச்சை மிளகா, 3 ஸ்பூன் உடச்சிக்கடலை, கொஞ்சம் உப்பு, எண்ணெய் கிடையாது. இந்த தோசையிலையும் நோ எண்ணெய். ஸோ எண்ணெய் இல்லாமல் ஆயில் குறைத்தால் ஆயில் இடிக்கும். சொல்கிற வாய் தான், கொண்டாமல் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பிளட் டொனேஷன் கேம்புக்கு போகிறேன். உங்களையும் எதிர்பார்க்குறேன். ரத்தம் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எக்மோர் சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் விதை ஃபவுண்டேஷன் அங்கே போர்டு போட்டிருக்கு, அங்கே வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சாரி, கான்டாக்ட் டீட்டெயில் நான் தரேன். வாங்க, கண்டிப்பாக நம்ம வீட்டு குவாலிட்டி பண்ணி தான். வாங்க சாப்பிட்லாம். பாய். சாரி, எங்கேயும் இருக்கா? $4 கிலோ கம்மியான அப்போ கம்மி பண்ண முடியல என்னால். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சரி, ஒரு நேரம் விருப்பப்பட்டு எதனா கண்டதும் சாப்பிட்ருவேன். இந்த மாதிரி ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிவி இந்த ஐபிஎல் மேட்ச் பார்ப்பேன், சிஎஸ்கே மேட்ச், எல்லா மேட்சும் பார்க்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போட்டுருவேன். மேபி இதனால் கூட இருக்கலாம் இல்லையா? சரி, ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாங்க உங்கள் கோர்ஸ் வெயிட் பண்ணிட்டு பிளட் கேம்புக்கு. தேங்க்யூ. உள்ள வாங்க அப்படியே உள்ள வந்துருங்க. வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சிஸ்டர் நம்ம சேனலில் பார்த்துட்டாங்க. வந்தோடனே தம்பியை கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நாள் கண்டிப்பாக சிஸ்டர் உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடலோர கைது. தேங்க்யூ.